நிர்வாகிகளை காப்பாற்றவே இவ்வளவா? 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் வரும். அப்போதான் அடிமட்ட தொண்டர்கள் காட்டுல கொஞ்சம் மழை பெய்யும் அப்படிங்கறது தமிழ்நாட்டு அரசியல்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணு. அந்த மாதிரி காத்திருந்தவங்க மேல இப்போதான் அதிர்ஷ்ட காத்து வீச ஆரம்பிச்சிருக்கான். முதல்ல அதிர்ஷ்டம் அடிச்சது ஆளுங்கட்சிக்காரங்களுக்கு தானாம். தென் மாவட்ட கீழ்மட்ட நிர்வாகிகளை எல்லாம் மதுரைக்கு கூப்பிட்டு சுமார் 1 லட்சம் பேருக்கு புத்தம் புது ஹாட் பேக்ல சுட சுட பிரியாணி கொடுத்து உற்சாகப்படுத்தி இருக்காங்களாம். வாக்குச்சாவடிக்கு உள்ளேயும் வெளியேயும் உட்கார்ந்து வாக்குப்பதிவு நாள் முழுசும் கட்சி வேலை பார்க்கறது இவங்க தானா. வாக்காளர்களை வாக்குச்சாவடிக்கு வர வைக்கிறது, அவங்களோட பெயரை சரிபார்த்து சிரமம் இல்லாம பூத் ஸ்லிப் கொடுத்து உள்ள அனுப்புறது, பூத்துக்குள்ள மத்த ஏஜென்ட்டுகள் பிரச்சனை எதுவும் செஞ்சா சமாளிக்கிறது அப்படின்னு வாக்குப்பதிவு அன்னைக்கு இவங்க தான் ஒவ்வொரு கட்சிக்கும் ஹீரோக்கள். அப்படி இருக்கும்போது அவங்கள சரியா கவனிக்காட்டி எப்படி? அதனாலதான் எல்லோரையும் முந்திக்கிட்டு ஆளுங்கட்சி தங்களுடைய பூத் நிர்வாகிகளை கவனிக்க தொடங்கிருச்சாம். ஹாட் பாக்ஸ் மட்டும் கொடுத்துட்டு அப்படியே விட்டுறாதீங்க, தேர்தல் வரைக்குமாவது எங்களை கொஞ்சம் நல்லா கவனிங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கோரிக்கை வச்சாங்களாம் பூத் நிர்வாகிகள். அதுக்கு என்ன, கவனிச்சுட்டா போச்சு, உங்களை மட்டும் இல்ல எதிர்கட்சி பூத் நிர்வாகிகளையும் சேர்த்தே கவனிச்சிருவோம் அப்படின்னு கண் சுமட்டி குறும்பு சிரிப்பு சிரிச்சாங்களாம் தேர்தல் தந்திர குழுவினர். நம்ம கட்சியில நமக்கும் இது மாதிரி ஏதாவது செய்வாங்களான்னு எதிர்பார்த்து காத்திருக்காங்களாம் இலை கட்சிக்காரங்க. அதே சமயத்துல இதெல்லாம் என்ன, எதுக்கு நடக்குது, அதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு புரியாம கட்சி தொண்டர்களை பார்த்து விசில் மட்டும் ஊதி உற்சாகப்படுத்திட்டு இருக்குதாம் புதுசா களத்துக்கு வந்திருக்கிற கட்சி.